Assalamu alaikum. Welcome to Sophia's World. டுடேஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் தால்ச்சா. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரியாணி சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/4 லிட்டர் கொஞ்சம் அதிகமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 1.5 கிலோ பிரியாணி பண்ணுறேன். இப்போ வந்து அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ 1 அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணி வந்து எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 10 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா எல்லா ஆனியனும் வந்து நல்லா ஒரே மாதிரி வதங்கணும். இந்த கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா ஒரு சைடு வந்து நல்லா ப்ரௌன் ஆயிரும், இன்னொரு சைடு வந்து அப்படியே வேகாத மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்ல ப்ரௌனிஷாக அந்த எல்லா ஆனியனும் பாருங்களேன் ஒரு மாதிரி எல்லா கலரும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நீங்கள் வெங்காயம். இப்போ வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது ரெண்டுமே 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது ஃப்ரை பண்ணுறதுலேயும் நீங்கள் இருக்குது, ஃப்ரையும் நல்லா பண்ணணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அந்த பச்சை வாடை போகணும். இப்போ வந்து நல்லா அது வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ வந்து 1/4 கிலோவுக்கு ஒரு கம்மியாகவே தக்காளி ரொம்ப போடாதீங்க. ஒரு 4 to 5 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போது அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அடுத்தது புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு, மல்லியும் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஓரளவு நல்லா அந்த மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நான் 1.5 கிலோ சேர்த்துருக்கேன். சிக்கனும் ரைஸும் ஈக்குவல் போர்ஷனில் போடுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். 2 கிலோ சிக்கன் கூட நீங்கள் போடலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும் பிரியாணி. நான் இப்போ வந்து 1.5 கேஜி சிக்கன் போட்டிருக்கேன், 1.5 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு அதை வந்து வேக விடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். அது அப்படியே அந்த தண்ணியெல்லாம் அப்படியே அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ வந்து நான் வீட்டிலே வந்து அரைச்ச கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த 3ம் நல்ல ஈக்குவல் போர்ஷன் 20 கிராம் எடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து பிரியாணி மசாலா. இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், தனி மிளகாய்த்தூள். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனல், கலருக்காக தான் சேர்க்குறேன். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த மசாலா வந்து கொஞ்சம் கரியாமல் இருக்கிறதுக்காக நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 3 கப் வந்து தண்ணி ஊற்றிடலாம். நான் இப்போ வந்து டோட்டலாக வந்து ஒரு 6 கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி. ஸோ இப்போ வந்து நம்ம 3 கப்பு சேர்த்துட்டாச்சு. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 1.5 கிலோ பண்ணுற மாதிரினா.
இது வந்து ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:2 தான் ரேஷியோ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டு இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அந்த ஆயிலெலாம் லைட்டாக நல்லா மேலே பிரிஞ்சிட்டு வருது. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 400 ml வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 400 ml தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தயிர் வந்து ஒன்றா சேர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போது 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா குக்காக இருக்கும். இப்போ பாருங்களேன், அந்த ஆயிலெலாம் நல்லா ஃப்ளோட் ஆகுது. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து ஒரு சிக்கன் வந்து குக்காக இருந்திருக்கும். இப்போ வந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் வந்து ஒரு 85% அளவு வந்து குக்கானால் போதும். ரொம்ப குக்காகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம தம்மும் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு ஒரு 85%. இப்போ வந்து நம்ம 2 லெமன் வந்து நான் ஒரு குட்டி குட்டி லெமன் வந்து 2 பிழிஞ்சு அந்த சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். எப்பயுமே வந்து கறி, அதாவது மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி, கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் சேர்த்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா கறி வந்து வேகாது. இப்போ நம்ம மிச்சம் அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் 9 கிளாஸ் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 கிளாஸ் சேர்த்தேன், இப்போ வந்து ஒரு 9 கிளாஸ் சேர்த்துருக்கேன். டோட்டலாக வந்து 12 கப்ஸ். 6 கப்பு அரிசிக்கு 12 கப்பு தண்ணி, இதுதான் கணக்கு. தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா சாப்பாடு குழஞ்சி போயிடும். ஸோ வந்து தண்ணி பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து எப்பயுமே ஒரு கல் கூட போடுங்க. நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பாடுக்கு உப்பு. இப்போ வந்து நல்லா தளன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம். சாரி, என்கிட்ட அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுட்டேன் நான். 6 கப் அரிசி, ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச அரிசி போட்டுட்டாச்சு. இப்போ வந்து நான் ஆக்சுவலாக சேர்த்துருக்கிறது வந்து சீரக சம்பா அரிசி. நீங்கள் வந்து பாஸ்மதியில் கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாருங்கள், நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகிற மாதிரியே இருக்குது. இப்போ வந்து லெவல் பண்ணி விட்டுருங்க. லெவல் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கீ சேர்த்துக்கலாம். டம் போடுறதுக்கு முன்னாடி கீ சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அதாவது வட்டமாக அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சப்பையாக இருக்கிற கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிண்டுறதுக்கு வந்து ஏகுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. பெரிய பிளேட்டை வந்து மூடிட்டு ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க. சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரியாணி சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் நான் சொன்ன அளவில், நான் சொன்ன பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கும் பிரியாணி. பாருங்கள், ரைஸு நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு.
இப்போ வந்து நம்ம மட்டன் தால்ச்சா பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கப் வந்து துவரம் பருப்பும் 1/4 கப் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு புளியும் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் 1/4 கிலோ வந்து மட்டனோட எலும்பு, அப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பு, 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 பச்சை மிளகா போட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து எலும்பு கறி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தனி கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எலும்பு கறி சேர்த்திங்கன்னா தான் தால்ச்சாவுக்கு வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு விருப்பமான காய் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், சுரைக்காய், அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் எலும்பு போட்டு மட்டும் வைக்கிறேன். கூட ஒரு கப் அளவு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக வந்து நல்லா கொதிக்கும்போது நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து தால்ச்சா வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து அதை வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து நம்ம வீட்டிலையே அரைச்ச கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து வதங்கணும், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. லைட்டாக வதங்கினா அந்த ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகும்ல, அது வரைக்கும் நீங்கள் வதக்கினா போதும். நல்லா அது கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அது வந்து வதங்கட்டும். இப்போ வந்து பாருங்கள், நான் குக்கரில் அந்த நம்ம பருப்பு எல்லாமே வேக வச்சோம்ல, அது நல்ல குலைவாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா அந்த வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது ஒரு நல்ல கொதி வரட்டும். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிளகாய்த்தூள், அதாவது நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச பருப்பு, மட்டன் எலும்பெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஆட் பண்ணிடலாம். சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஈவன் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அதாவது அந்த குக்கர் கழுவி அந்த தண்ணியையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். ஓரளவு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி அண்ட் புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த தால்ச்சா வந்து நான் ஏற்கனவே பலோ ரைஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன். அண்ட் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.